பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் இப்பொழுது பரமக்குடியிலே முதுகலத்தூர் என்ற வில்லேஜுக்கு வந்திருக்கிறேன். இந்த நாளிலே இந்த மே மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த வார்த்தை என்ன என்பதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 37வது சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 37:6. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். இந்த மே மாதம் 1ஆம் தேதி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த மே மாதத்திலே உன் நீதி என்று சொல்லப்படுகிறது. நீதி என்றால் வேதத்தின் பிரகாரம் பரிசுத்தம், உண்மை, நியாயம். இது வேதத்தின் பிரகாரம் நீதி என்று சொல்லப்படுகிறது. உலக பிரகாரமான நீதி என்றால் யாரையும் ஏமாற்றாமல் இருப்பது, உண்மையாக பேசுவது, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பது, நன்மை செய்து வாழ்வது. இதுதான் நீதியுள்ள வாழ்க்கை. இப்படிதான் தேவனாகிய கர்த்தர் நம்மை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயம் பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். இந்த மத்தியான நேரத்தில் சூரியன் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அந்த பிரகாசத்தை நம் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய நீதியை இந்த மே மாதத்தில் விளங்க பண்ணுவார். இந்த மாதத்தில் உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் பேசினாங்களோ, யாரெல்லாம் உங்களை பகைச்சாங்களோ அவங்க முன்பாக சூரியனை போல வெளிச்சத்தை ஆண்டவர் விளங்க பண்ணுவார். நீதிமொழிகளில் எடுத்து வாசித்தோமே ஆனால் 21வது நீதிமொழிகள் 3வது வசனம் சொல்லுகிறது, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு பிரியமான நீதியும் நியாயத்தையும் நாம் செய்து நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோமே ஆனால் நம்முடைய நீதியும் நம்முடைய நியாயத்தையும் இந்த மே மாதம் கர்த்தர் விளங்க பண்ணுவார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டுவார். காட் பிளஸ் யூ. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உடைய நீதியையும் நியாயத்தையும் ஆண்டவரே சூரியனை போல பிரகாசிக்க செய்யுங்க. பட்ட பகலிலே உண்டாகிற சூரியனை போல இவர்கள் நீதி விளங்க செய்ய போகிற தேவனுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் உண்டான தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இவர்களை திருப்தியாக நடத்துங்க. தேவன் இவர்களோடு இருக்கிறீர் என்பதை நிரூபித்து காட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பாரா.